Hi everyone, welcome back to the channel. In this video, AG's Verback Terminal IPO ஓட complete analysis பார்க்கலாம். ஏஜிஸ் வர்பேக் டெர்மினல் இவங்க வந்து குஜராத் பேஸ் பண்ண கம்பெனி 2013ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பீரியட்ல இவங்க எல்பிஜி கேஸ் டெர்மினல் ரிலேட்டடான ஆப்ரேஷன்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் 2021ல தே என்டர் டு ஜாயின் வென்ச்சர். ஸோ இந்தியாவில் லிஸ்ட் ஆகின கம்பெனியான ஏஜிஸ் லாகிஸ்டிக்ஸ் இந்த கம்பெனி போத் என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ். ஸோ இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 28,300 crore வரை இருக்கு. ஸோ தென் தே ஜாயின்ட் வென்ச்சர் வித் ராயல் ஓபேக் நெதர்லாண்ட். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் லிஸ்ட் ஆயிருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஒரு லார்ஜஸ்ட் டேங்க் கெப்பாசிட்டி ஹோல்டு பண்ணுற கம்பெனி. அரௌண்ட் 35 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் வரை டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது இந்த ராயல் ஓபேக் கம்பெனியில். இவங்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20+ கண்ட்ரீஸில் ஆப்ரேஷன்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா $6 பில்லியன் வரை இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஏஜிஸ் ஒபேக் டெர்மினல் கம்பெனியில் ஏஜிஸ் லாகிஸ்டிக்ஸ்க்கு 51% ஷேர் இருக்குது. ராயல் ஒபேக் நெதர்லாண்ட் கம்பெனிக்கு 49% வந்து ஷேர் வந்து இருக்குது இந்த ஐபிஓ கம்பெனியில். தென் 2021-24ல் இவங்க நிறைய டெர்மினல்ஸ் வந்து இன்னும் அடிஷ்னலாக இன்டெகிரேட் பண்ணாங்க இவங்களோட பிஸ்னஸில். ஸோ இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா, போத் கேஸ் அண்ட் லிக்விட் டெர்மினல் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதில வந்து தேர்ட் பார்ட்டி ஓனர்ஸ் அதாவது தேர்ட் பார்ட்டி கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட கேஸ், லிக்விட வந்து இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏஜிஸ் ஒபேக் கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் அண்ட் லிக்விட் டெர்மினல்ஸ வந்து ஸ்டோரேஜ் அண்ட் ஹேண்ட்லிங் ரிலேட்டடான ஆப்பரேஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்தியாலயே 25.5% மதிப்புள்ள லிக்விட்ஸ வந்து இந்த ஏஜிஸ் கம்பெனில தான் ஸ்டோர் பண்றாங்க. இவங்களோட எல்பிஜி டேங்க் ஸ்டோரேஜ் டெர்மினல்ல பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 11.52% வரை இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த போர்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டைவர்சிஃபைடா இருக்கு. ஸோ இவங்க ஓவராலா இந்தியால இம்போர்ட் ஆகுற லிக்விட்ல அரவுண்ட் 23% வரை இந்த கம்பெனியோட டெர்மினல்ல ஸ்டோர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 61% வந்து எல்பிஜி இந்தியாவோட 61% எல்பிஜி இம்போர்ட்ஸ் வந்து இந்த கம்பெனி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கரண்ட்டா இவங்களோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, எல்பிஜில வந்து 70,800 மெட்ரிக் டன் இருக்கு. லிக்விட் ஸ்டோரேஜ்ல பார்த்தீங்கன்னா, 1.5 மில்லியன் கியூபிக் மீட்டரா இருக்கு. தென் பிசினஸ் செக்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கேஸ் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்ஸ்ல இவங்க பியூட்டன், ப்ரொப்பன், எல்பிஜி, ஆட்டோ எல்பிஜி இந்த மாரி கேஸஸ் எல்லாமே இவங்க கேஸ் டெர்மினல்ல வந்து ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்டோரேஜ் அண்ட் அது ரிலேட்டடான ஹேண்ட்லிங் சர்வீசஸ் இது எல்லாமே இந்த கேஸ் செக்மெண்ட்ஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களோட மேஜர் கேஸ் கம்பெனிஸ்க்கு இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா, லிக்விட் செக்மெண்ட்ஸ். இந்த செக்மெண்ட்ஸ்ல இவங்க பெட்ரோலியம், 10+ கெமிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் அது மட்டும் இல்லாம 30+ வெஜிடபிள் ஆயில்ஸ் லைக் போத் எடிபிள் அண்ட் நான் எடிபிள், எத்தனால், மெத்தனால் இந்த மாதிரி லிக்விட்ஸ் எல்லாமே இந்த லிக்விட் செக்மெண்ட்ஸ்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இவங்களோட கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி, ஃபார்மா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. தென் ஸ்பெஷல் ஹேண்ட்லிங். ஸோ இந்த செக்மெண்ட்ஸ்ல இவங்க இவங்க கஸ்டமர்ஸ்க்கு ரெக்யர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி லிக்விட்ஸ்ல சில கெமிக்கல்ஸ் வந்து பிளெண்டிங் சர்வீசஸ், அதே மாதிரி ஹீட்டட் ஸ்டோரேஜ், வேப்பர் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த மாதிரி இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ண ஹேண்ட்லிங் சர்வீசஸும் பண்ணிட்டு இருக்காங்க. டெர்மினலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பொறுத்தவரை இவங்க கிட்ட 5 போர்ட்ஸ் வந்து இருக்கு. இந்தியாவோட மேஜர் போர்ட்ஸ் வந்து இந்த கம்பெனில இருக்கு. ஸோ இதுல 14 டெர்மினல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இதுல 2 வந்து எல்பிஜி டெர்மினல், 13 பார்த்தீங்கன்னா லிக்விட் டெர்மினலா இருக்கு. ஸோ இவங்களோட ஆர்ஹெச்பில பார்த்தீங்கன்னா 6 போர்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா Q3 FY24ல இந்த 5 போர்ட்ஸ் அதாவது 14 டெர்மினல்ஸ்ல மட்டும் தான் ஆப்பரேஷன்ஸ் மேக் பண்ணி ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த பேலன்ஸ் இருக்கிற டெர்மினல்ஸ்ல வந்து இன்னும் ஆப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல. அது எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதோட ஆப்பரேஷன்ஸ் வந்து நம்ம FY26ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் இவங்களோட ஆர்ஹெச்பில இந்த எக்ஸ்பான்ஷன் பண்ற டெர்மினல்ஸ்லயும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் எக்ஸ்பான்ஷன் இந்த கம்பெனில 6 போர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்தியாவோட மேஜர் போர்ட்ஸ் வந்து இந்த கம்பெனி கிட்ட இருக்கும்.
ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 18 டெர்மினல்ஸ் இருக்கு. இதுல 3 பார்த்தீங்கன்னா எல்பிஜி, 15 பார்த்தீங்கன்னா லிக்விட். ஸோ டெர்மினல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுனால இந்த கம்பெனியோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்னும் ஃபர்தரா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இவங்களோட நியூ போர்ட்ல என்னென்ன டெர்மினல் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எல்பிஜி செக்மெண்ட்ஸ்ல இவங்க கிரையோஜெனிக் டெர்மினல் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, பிபாவ் கிரையோஜெனிக் டெர்மினல். இந்த டெர்மினலோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிய வந்து 48,000 மெட்ரிக் டன் வரை இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட த்ரூபுட் பார்த்தீங்கன்னா, 4 மில்லியன் மெட்ரிக் டன்னா இம்ப்ரூவ் ஆக போது. தென் பார்த்தீங்கன்னா, மங்களூரு கிரையோஜெனிக் டெர்மினல். இந்த டெர்மினலோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 82,000 மெட்ரிக் டன் வரை இவங்களோட கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. இந்த கெப்பாசிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டபுள் த ரேட்டா இருக்கு. இதோட த்ரூபுட் வந்து 6 மில்லியன் மெட்ரிக் டன்னா வந்து இம்ப்ரூவ் ஆகும். கரண்ட்டா இந்த கம்பெனில 70,800 மெட்ரிக் டன் வரை ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் மூலமா இவங்க அரவுண்ட் 1,00,000 மெட்ரிக் டன் வரை கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில 2,800 மெட்ரிக் டன் வரை கெப்பாசிட்டி வந்து எல்பிஜி செக்மெண்ட்ஸ்ல இருக்கு. இதோட த்ரூபுட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 15.6 மில்லியன் மெட்ரிக் டன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, கரண்ட் கெப்பாசிட்டிய விட இந்த கிரையோஜெனிக் டெர்மினல்ல அரவுண்ட் 185% வரை குரோத் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து அரவுண்ட் எஃப்ஐ 25-26 வந்து கம்ப்ளீட் ஆகி ஆப்பரேஷனுக்கு வந்தாங்கன்னா, ஸோ இந்த பீரியட்ல இவங்களோட ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் குரோத் வந்து டபுள் த ரேட்டா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. லிக்விட் டெர்மினல்ல இவங்க ஜேஎன்பிடி லிக்விட் டெர்மினல் வந்து ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஜேஎன்பிடி பார்த்தீங்கன்னா, மும்பையிலே ஒரு லார்ஜஸ்ட்டான போர்ட். இந்த போர்ட்ல வந்து லிக்விட் டெர்மினல்ல வந்து அரவுண்ட் 1,09,000 கியூபிக் மீட்டர்ஸ் வரை கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. ஸோ கரண்ட்டா இந்த லிக்விட் டெர்மினல்ல அரவுண்ட் 1.5 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் வரை கெப்பாசிட்டி வந்து இருக்கு. ஸோ இந்த ஜேஎன்பிடி டெர்மினல் லிக்விட் டெர்மினல் எக்ஸ்பான்ஷன்ஸ்க்கு அப்புறமா இவங்களோட கெப்பாசிட்டி வந்து 1.56 மில்லியன் கியூபிக் மீட்டரா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து கரண்ட் கெப்பாசிட்டியில இருந்து அரவுண்ட் 7% வரை இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த டெர்மினல்ல இவங்க கெமிக்கல்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் லிக்விட்ஸ் எல்லாமே ஹேண்டில் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து பண்ண போறாங்க. ஸோ இந்த டெர்மினல் வந்து எப்போ வந்து கம்ப்ளீட் ஆகி ஆப்பரேஷனுக்கு வரும்னு இவங்க ஆர்ஹெச்பில மென்ஷன் பண்ணல. ஒன்ஸ் லேட்டர் 2027க்கு மேல வந்து இது வந்து ஆப்பரேஷனுக்கு வந்துச்சுன்னா, இவங்களோட ரெவென்யூ வந்து லிக்விட் செக்மெண்ட்ஸ்லயும் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஃபியூச்சர் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆர்ஹெச்பில டோட்டல் டெர்மினல் கவுண்ட்ல வந்து ஆட் ஆகல. ஏன்னா, ஏஜிஸ் வந்து இத வந்து இன்னும் ஆன்கோயிங் ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஒன்ஸ் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன டெர்மினல் அப்கமிங் இயர்ஸ்ல வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மோனியா ஸ்டோரேஜ் டெர்மினல். ஸோ இந்த அம்மோனியாங்கிறது ஒரு ஹசார்டியஸான ஒரு கெமிக்கல். ஸோ இத ஸ்டோர் பண்ணணும்னா, அதுக்குன்னு தனியா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கெப்பாசிட்டி வந்து தேவைப்படும். ஏன்னா, இது வந்து ரொம்பவே துரு பிடிக்கும். ரொம்ப ஹசார்டா இருக்கும் இந்த கெமிக்கல். ஸோ இது வந்து கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த அம்மோனியா. ஃபெர்டிலைசர்ஸ்ல, கெமிக்கல்ஸ்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால இந்த அம்மோனியா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பொறுத்தவரை, இந்தியால எந்த கம்பெனிலயும் லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் அம்மோனியா ஸ்டோர் பண்ற கெப்பாசிட்டி வந்து எந்த கம்பெனியிலும் இல்ல. ஒன்ஸ் ஏஜிஸ் ஒபாக் கம்பெனி இந்த அம்மோனியா ஸ்டோரேஜ் வந்து பில்ட் பண்ணாங்கன்னா, இந்த கம்பெனிக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்தனா இருக்கும் ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்லேண்ட் டிப்போட்ஸ், ட்ரை போர்ட்ஸ். இதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த டெர்மினல்ல எல்லா போர்ட்ஸுமே கடலுக்கு பக்கத்துல தான் இருக்கும். இந்தியா பொறுத்தவரை ஈஸ்டர்ன், நார்த்தர்ன் இந்தியாலலாம் அ இன்டீரியர்ல வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ரீஜியன்ஸையும் கவர் பண்ற மாதிரி இவங்க டெர்மினல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுதான் ட்ரை போர்ட்ஸ். ஸோ இன்டீரியர் மார்க்கெட்ஸ்க்கு க்ளோஸரா இந்த போர்ட்ஸ் வந்து இருக்கும். பைப்லைன், ரயில், ரோட் டேங்கர்ஸ் இந்த மூலமா இவங்களோட எல்பிஜிஸ வந்து ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலான்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இது வந்து டன் ஆச்சுன்னா, இந்தியாவோட எல்லா பார்ட்ஸ்லயும் இவங்களோட போர்ட்ஸ் வந்து இருக்கும். அதனால அக்ராஸ் இந்தியா இவங்களோட ஸ்டோரேஜ் அண்ட் கெப்பாசிட்டி இன்னும் ஃபர்தரா இம்ப்ரூவ் ஆகி, ஸோ அர்பன் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ்லயும் இவங்களோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இந்த ஐபிஓ மூலமா அரவுண்ட் 2,800 கோடி வரை இவங்க வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமா ரைஸ் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனில கரண்ட் டெப்ட் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 2,400 கோடி வரை இருக்கு.
இந்த ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா இவங்க அரவுண்ட் 2015 கோடி வரை டெப்ட்ட ரீபே பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ டோட்டல் டெப்ட்ல இருந்து முக்காவாசி அமௌண்ட் வந்து ரீபே பண்ணலான்னு இருக்காங்க இந்த ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா. 671 கோடிய வந்து இவங்க வந்து அக்யூசிஷனுக்கு வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் அப்கமிங் எக்ஸ்பான்ஷன் கிரையோஜெனிக் எல்பிஜி டெர்மினல் மங்களூர். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனுக்காக இவங்க வந்து 671 கோடிய வந்து யூஸ் பண்ண போறாங்க. தென் 113 கோடி வந்து இவங்களோட ஜெனரல் கார்ப்பரேட் பர்ப்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. எஸ்டிமேட்டட் குரோத் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா நியர்லி ஃபுல் அமௌண்ட் வரை டெப்ட்ட ரீபே பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ மேனேஜ்மென்ட்டோட இன்டர்வியூ பார்க்கும்போது, அவங்க வந்து அரவுண்ட் 8% வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பே பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா அரவுண்ட் 2018 crore வரை டெப்ட்ட ரீபே பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 160 crore வந்து இருக்கும். ஸோ இந்த 160 crore வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்ட சேவ் பண்றதுனால, இவங்களோட ப்ராஃபிட்ல வந்து அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ இதனால ஒன்ஸ் இவங்க ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா டெப்ட்ட ரீபே பண்ணாங்கன்னா, பேட் வந்து 204 கோடியா இம்ப்ரூவ் ஆகும். கரண்ட் எஃப்ஐ 24ல இவங்களோட பேட் பார்த்தீங்கன்னா, 86 கோடியா இருக்கு. ஸோ இது வந்து 204 கோடியா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பியு இதனால 259ல இருந்து 127 டைம்ஸா வந்து டவுன் ஆகும். இதுக்கப்புறமா இந்த கம்பெனி நெறைய எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து அப்கமிங் இயர்ஸ்ல பண்ண போறாங்க. ஸோ எஃப்ஐ 26ல இவங்களோட எக்ஸ்பான்ஷன் வந்து இந்த கெப்பாசிட்டி யுட்டிலைசேஷன பேஸ் பண்ணி அரவுண்ட் 75 டூ 80% வந்து கெப்பாசிட்டி யுட்டிலைசேஷன் வந்து இந்த கம்பெனில இருந்துச்சுன்னா, ரெவென்யூ வந்து அரவுண்ட் 1200 வரை இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. எஃப்ஐ 24ஓட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 560. ஸோ இது வந்து 1200 கோடி வரை இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ, இந்த கம்பெனியோட பேட் பார்த்தீங்கன்னா, அதுவும் 247 கோடியா ஃபர்தரா இம்ப்ரூவ் ஆகுது. இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா, 259லிருந்து 105 டைம்ஸா வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகுது. ஸோ, ஒன்ஸ் இந்த கம்பெனி எக்ஸ்பான்ஷன் பண்ணாங்கன்னா, இவங்களோட யுட்டிலைசேஷன் ரேட்டும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ, இவங்களோட ரெவென்யூ குரோத்தும் இன்னும் ஃபர்தரா இம்ப்ரூவ் ஆகும். கஸ்டமர் பேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அரவுண்ட் 94% வரை ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வந்து இந்த கம்பெனில இருக்காங்க. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, 400 கஸ்டமர்ஸ் வரை இந்த கம்பெனில இருக்காங்க. டாப் 10 கஸ்டமர்ஸ் வந்து அரவுண்ட் 45% வரை ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனில போத் எல்பிஜி அண்ட் லிக்விட் டெர்மினல் வந்து அதாவது மோர் தென் 1 டெர்மினல் வந்து அரவுண்ட் 47% கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் என்டிட்டீஸான ஏஜிஸ் லாகிஸ்டிக்ஸ் லிமிடெட் வந்து டோட்டல் ரெவென்யூல இருந்து அரவுண்ட் 11% வரை ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ 23ல வந்து 353 கோடியில இருந்து, இப்போ 9 மந்த் பீரியட்ல 464 கோடி வரை இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, 15%லேருந்து 18%ஆ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்க கோர் பிசினஸ் ஆக்டிவிட்டில இருந்து அரவுண்ட் 74% வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இவங்களோட கோர் பிசினஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்களோட டோட்டல் பாரோயிங் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் வந்துச்சு. ஸோ இந்த ஐபிஓ ப்ரோசீட்ஸ் மூலமா இவங்க நியர்லி ஃபுல் அமௌண்ட் வரை டெப்ட்ட ரீபே பண்ண போறாங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ₹10 பெர் ஷேரா இருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, 26,038 கோடியா இருக்கும். இந்த ஐபிஓ இஷ்யூ மூலமா. ஸோ இவங்களோட ஈவி பை ஈபிட்டா வந்து 26 டைம்ஸா ட்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து ஸ்லைட் ஹையரா இருக்கு. இவங்க ஐபிஓ ப்ரோசீட்ஸ் மூலமா மெஜாரிட்டி அமௌண்ட் வந்து டெப்ட்ட ரீபே பண்ண போறாங்க. ஸோ கரண்ட்டா டெப்ட் டூ ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா, ஹையரா தான் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பார்த்தீங்கன்னா 7.5%. இந்த கம்பெனி போஸ்ட் இஷ்யூ அப்புறமா பிஇ பார்த்தீங்கன்னா 259 டைம்ஸா வந்து இருக்கும். பிஃபோர் ஐபிஓ பார்த்தீங்கன்னா 268 டைம்ஸா வந்து பிஇ இருக்கு. ஏஜிஸ் ஓபெக்கோட பிஇ ரேஷியோ வந்து 268 டைம்ஸா வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ இத வந்து இவங்களோட பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இவங்களோட பிஇ. ஸோ இவங்களோட பிரைஸ் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹையரா இருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் ரொம்பவே லோயா இருக்கு. இவங்களோட பியர்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்கள விட டபுள் த ரேட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களோட நெட் அசெட் வேல்யூவும் லோயர்ல தான் இருக்கு. இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 500 கோடியா இருக்கு. ஸோ இவங்க பியர்ஸ கம்பேர் பண்ணும்போது இன்னும் குரோயிங் ஸ்டேஜ்ல தான் இவங்களோட ரெவென்யூவும் இருக்கு. லிக்விட் டெர்மினல்ல அரவுண்ட் 76% வரை இவங்க கெப்பாசிட்டிய யுட்டிலைஸ் பண்றாங்க. கேஸ் டெர்மினல எடுத்தவரை
அரவுண்ட் 15 டூ 23 டைம்ஸ் வந்து இவங்க கெப்பாசிட்டிய வந்து எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றாங்க. ஸோ இவங்களோட ஓவரால் த்ரூபுட் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்களோட இண்டஸ்ட்ரி குரோத்த பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் எஃப்ஐ 24 டூ 29 வந்து சிஏஜிஆர் குரோத் வந்து 3 டூ 6% வரை குரோ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆங்கர் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 60% வரை டாப் 8 இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் இன்வெஸ்டர்ஸ பொறுத்தவரை அரவுண்ட் 55% வந்து இந்த ஆங்கர் புக்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் பென்ஷன் ஃபண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ரம் நார்வே, யுகே, யுஎஸ், ஜப்பான், சிங்கப்பூர் இந்த மாதிரி ரீஜியன்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் இந்த ஐபிஓ இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கர் டிமாண்ட் வந்து சூப்பர் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு. ஸோ ஷேர்ஸ வந்து லாங் டர்ம் வரை இவங்க ஹோல்டு பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ஐபிஓ இஷ்யூ வந்து மே 26 டூ 28 வரை ஓப்பன்ல இருக்கும். ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில ஒரு லாட் நம்ம வாங்கணும்னா, அரவுண்ட் 63 ஷேர்ஸ் வரை நம்ம பை பண்ற மாரி இருக்கும். ஐபிஓட அப்பர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 235 பெர் ஷேர் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா, 2800 கோடி. அதுல கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இந்த ஐபிஓ லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா, ஜூன் 2 வந்து லிஸ்டிங் ஆகும். ஸோ ஐபிஓ ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் வந்து பிஃபோர் ஐபிஓ வந்து 97.4% ஆயிருக்கும். ஆஃப்டர் ஐபிஓ வந்து 85%ஆ வந்து ஷேர்ஸ் வந்து டைல்யூஷன் இருக்கும். ஸோ இந்த ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா போத் ஜாயிண்ட் வென்ச்சர்ஸ், ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ராயல் ஓபெக் இவங்க 2 பேருமே அவங்களோட ஷேர்ஸ்ல இருந்து அரவுண்ட் 4% வரை ஷேர்ஸ டைல்யூட் பண்றாங்க. ஸோ த்ரூ த பப்ளிக்குக்கு இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ போறது. இந்த கம்பெனியோட மேஜர் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட எல்பிஜி ஸ்டோரேஜ் செக்மெண்ட்ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இவங்களோட எல்பிஜி ஸ்டோரேஜ் செக்மெண்ட்ஸ்ல இவங்களோட டெர்மினல் கெப்பாசிட்டிய அப்கமிங் இயர்ஸ்ல டபுள் த மடங்கு வந்து குரோ பண்ண போறாங்க. ஸோ இந்தியால இந்த எல்பிஜியோட டிமாண்ட் வந்து இன்கிரீஸ் ஆச்சுன்னா, இந்த கம்பெனியோட ரெவன்யூ குரோத்துக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிரைஸ் வேல்யூவேஷன் வந்து ரொம்பவே ஹையரா இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட குரோத் மேனேஜ்மென்ட் வைஸ் ஓவரால் இவங்க பிசினஸ் வைஸ் வந்து சூப்பர் குட்டா இருக்காங்க. ஸோ இவங்களோட கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மேபி ரிஸ்க் டேக்கர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அரவுண்ட் 2 டூ 3% வரை நெகட்டிவ் லிஸ்டிங் குடுக்குறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஷேர்ஸ வந்து நம்ம லாங் டர்ம் ஹோல்டு பண்ணா மட்டும் தான் இந்த கம்பெனி எஃபிஷியன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இவங்களோட எக்ஸ்பேன்ஷன்ஸ் எல்லாமே அப்கமிங் இயர்ஸ்ல தான் பண்ண போறாங்க. ஸோ ரெவென்யூ நெக்ஸ்ட் இயர்ஸ்ல இருந்து தான் குரோ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் இந்த ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்றது எல்லாமே ஃபைனல் டேஸ்ல எவ்வளோ ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகுது, எவ்வளோ டிமாண்ட் இருக்கு, அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மேபி லாங் டர்மா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஐபிஓ மூலமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓ வரும்போது ஹையர் வேல்யூவேஷன்ல வந்தாங்க. ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறமா இவங்க வந்து எஃபிஷியன்ட்டா இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் தென் இன்வெஸ்ட் திஸ் ஐபிஓ. Thanks to all. See you all in the next video.